இது இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான். ஆனால் முதலாவது பஞ்சபூதம் அது விளங்க வேண்டிய பெரிய விஷயம். இது இந்த பஞ்சபூதங்கள் தங்களுக்குள்ளே கலந்து அப்படித்தான் இந்த முதல் பஞ்சபூதம் வரும். ஆனால் தூயதாகவும் இருக்குது. என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஒன்றோடு கலக்காமலும் இருக்கிற நிலை தான் இது இந்த சூக்ஷ்ம சரி. சரி, அடுத்தது இது நீ செய்த புண்ணியதெல்லாம் கிடைக்கும். இந்த இது சூக்ஷ்மம். அடுத்தது இது இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, உபகரணம். எதுக்கு? இங்கேயும் துன்பத்தை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த புலன்கள் வரும். இந்த செத்த உடம்பு கிடைக்கிறது. அதில் இந்த வெளி என்ன கண், காது, மூக்கு, செவி இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் சொல்லுங்க புலன்கள் சுவை, ஒளி, ஊர்வு, ஓசை, நாற்றம்ன்றது அது இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கு. உண்மையிலே அது இருக்கிறபடியா தான் நீ இந்த வெளி இந்த காதுகள்னால இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாய். ஆனால் உண்மையிலே அதுதான் அனுபவிக்கும். ஆனால் இந்த உடம்பு வேணும் அதை அனுபவிக்கும். சொல்கிறார், the instrument for the experience of joy, sorrow and sorrow. இதில் 14 அங்கங்கள் இருக்காங்க. இதில் இந்த சூட்டு ஒன்று இந்த கை, கால், அப்புறம் என்னது நாக்கு, இது அப்புறம் குதம், 5. அப்புறம் இந்த பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். இந்த 5ம் கர்மேந்திரியம். என்னது? கண், காது, மூக்கு, செவி. இது ஞானேந்திரியம். அது 10 சரிதானே. அப்புறம் பஞ்ச பிராணாஸ், பிராண, அபான, வியான, உதான, சமானாண்டு 5. இந்த உடம்பை இயக்கிற உண்மையில் இந்த பசிதாகம், நோய், இதெல்லாம் இந்த பிராணனுக்குரிய. அடுத்தது மனம், புத்தி. மனமும் புத்தி இது எவ்வளோஞ்சதா 17 இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த தூர சரீரத்தை என்னது அப்படி சொல்கிற பேவடிங்கன்னா மூடி இருக்கிறது. அப்போ தூர சரீரத்தை விட சூக்ஷ்ம சரீரம் கூட. அப்போ தூர சரீரம் சூக்ஷ்ம சரீரம் உள்ளாயிருக்கு. நம்ம இதை எதிர்மாற நினைக்கிறோம். அதானே பஞ்சபூதனா சொன்னேன். அதாவது இந்த பஞ்சபூதங்களும் தூய பஞ்சபூதங்களால் இதான. ஏன் இதை சூக்ஷ்ம சரீரம் சொல்றாங்கன்னா, இதை இவரோட சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது. ஏன்? இந்த பஞ்சபுலன்களால் பார்க்க முடியாது. இவரோட எண்ணங்கள், இவன் என்ன நினைக்கிறா, என்ன மனம், புத்தி, எவ்வளோ புத்தி எப்படி இருக்குது, சித்தமண்டா உள்ளுங்க எவ்வளோ பதிஞ்சிருக்கு, ஆங்காரத்தை கூட பார்க்க முடியாது. அது வெளியில் காட்டக்குள்ளான்னு தெரியுது. வெளியில் நீ அதெல்லாம் சூக்ஷ்மடி சொல்லுது. அதாவது வெளியில் நீ பார்க்க முடியாது. ஆனால் நான், இந்த உண்மையான நான், சாக்கியாகிய நான், இந்த நாளையும் பார்க்க முடியும். மனம், புத்தி, சித்தம். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறபடியே தான் இந்த தூர சரீரத்துக்கு இருக்கிறது உயிர் கொடுக்கப்படுகிறது. சூழ சரீரம் தான், சூக்ஷ்ம சரீரம் தான் தூர சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறது. அது போனா இல்லையே நடக்கு. அடுத்து இந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு பேர் லிங்க சரீரம். சொல்லுவோம் லிங்க. என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புல உயிர் இருக்குன்றது தெரியும். சரியா? அப்ப அதோட இது நீ செய்த புண்ணிய கர்மங்களால் எனக்கு இந்த சூக்ஷ்ம சரீரமே கிடைத்தது. With the prominence of marriage, we gain a heavenly body. இந்த சூக்ஷ்ம சரீரம் வெரி விசேஷம். நிறைய புண்ணியம் செய்யணும்னா சுவர்க்கத்துக்கு போவாய், பாவம் செய்யணும்னா நரகத்துக்கு போவாய், இன்னும் கொஞ்சம் பண்ணினா மிருகங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. யாருக்கு? எல்லாம்
உயிருள்ள எல்லாருக்கும் என்ன இருக்கு சூழ்ச்சி சரீரம் இருக்கிறது. அதனால அப்போ அது அப்புறப்பாய். அப்போ மனித என்னக்குள்ள புண்ணியமும் பாவம் ஒரு பேலன்ஸில் வரக்குள்ளனா மனித பிறகு கிடைக்கும். ஸோ பெரிய விஷயம். இந்த மனித உடம்புல மட்டும்தான் நீ உழைக்கணும், புண்ணியத்தையோ பாவத்தையோ. அடுத்தது ஞானத்தை கூட அடையலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆனால் மற்ற எல்லா பிறவிலையும் உன்ற அதை சொல்றது பிராரத்தம், அந்த இந்த கர்மத்தை நாய பிறந்தான் நாயா தஞ்சாகும். அது ஒன்றும் ஞானம் பழைய ஒன்றில் முடியாது. அது மனித உடம்புல மட்டும்தான் கட்டாயம் படிக்கும். The higher and the lower bodies, our merits and demerits are exhausted with no new one being formed. அது மற்ற உயிர்கள் எல்லாம். In the human body alone, we can harvest a rich crop of merits and demerits. ரெண்டும் through our action, karmajanyam. Our action differ, and therefore our subtle bodies are also different. அப்போ நம்ம ஒவ்வொரு சூக்ஷ்ம சரீரம் வித்தியாசம். ஏண்டா அவங்க கர்மம் நீ செய்து வந்த கர்மம் அதில் இருக்குது வித்தியாசம். ரெண்டு பேர் சூழ்நிலை உண்டாக இருக்காது. இந்த மனதும் புத்தியும் இது இருக்குது, இந்த சூக்ஷ்ம சரீரம் அது இருக்கிறபடியா இந்த புலன்களால் நீ என்ன அனுபவிக்கிறாய்? நீ எக்ஸ்பீரியன்ஸ், நீ அனுபவிக்கிறாய். எதை? நல்லதே கிட்டது, துன்பம் இன்பம் மகிழ்ச்சி துக்கம் எல்லாது. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் சோரோ ஹீட் கோல்ட் அண்ட் சோ ஆன். என்னென்னா இந்த உடம்பு ஜடம், இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறபடியே தான் இந்த உடம்புக்கும் அந்த ஃபீலிங் சொல்லுங்க இருக்கிறது, இல்லாட்டி இல்லை. ஆகவே துக்கத்தையும் இப்போ ஒரு ஊசியால் குத்தினேன்டா அது உனக்கு நோவுது. செத்த உடம்பு குத்தி குத்தினா நோவாது. ஏன்? அது ஜடம். அந்த நோவில் இருக்குது மனதுக்கு. ஸோ ஆழ்ந்த உறக்கத்தில் இதொன்று சூக்ஷ்ம சரீரம் இயங்காத காரணத்தால் என்ன நடக்குது? அது கொஞ்ச காலம் தூக்கு பறவை இருக்கும் வரையும் அந்த ஒரு உணர்வும் முடியுங்க இல்லை. ஏன்னா இந்த மனம் இந்த சூக்ஷ்ம சரீரம் அவங்க கொஞ்சம் பண்ணது. அதை 17 நான் சொல்லிட்டேன். அதாவது கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம் 10, பஞ்ச பிராணா மனம் புத்தி 10. இப்போ காரண சரீரத்துக்கு